ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான மாற்று ஆட்சி முறையை உருவாக்க இந்தியா கூட்டணியால் முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய திமுக ஏன் பாஜகவை நோக்கி போகணும் அப்படின்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி லாபிக்கு பிரபலம் கொடுத்து நச்சு பதிலடியையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த பல்வேறு முக்கியமான அதிரடியான தகவல்கள் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு எதிராக ஒரு வலுவான மாற்று ஆட்சி முறையை உருவாக்க இந்தியா கூட்டணியால முடியல. ஆனா ஊடகங்கள் சொல்வது போல பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத பலமான சக்தி கிடையாது. இந்த நாட்டுல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாகத்தான் தேர்தல் நடக்கிறதுனால பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் ஐயநாதன் பேட்டி ஒன்றில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியில இருந்து விலகக்கூடிய ஒரு முடிவு திமுக எடுத்ததை முழுமையாக வரவேற்கிறேன். கடந்த 6 வருடங்களாக இந்த கூட்டணியில் நீடித்ததால திமுகவிற்கு எந்தவிதமான பலனும் கிடைக்கல. நீட் ஒழிப்பு, சமூக நீதி, மாநில சுயேட்சை மற்றும் வாக்குப்பதிவு இயந்திர ஒழிப்பு போன்ற சட்ட ரீதியான போராட்டங்களை தமிழ்நாட்டில் திமுகவும் திருமாவளவனும் தான் முன்னெடுத்தார்களே தவிர காங்கிரஸ் எதையுமே செய்யல. தமிழ்நாட்டில் திமுக தான் மிகப்பெரிய கட்சி. இங்க மாநில தலைமை தான் முதன்மையானது. திமுகவின் அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறுகிறதே தவிர காங்கிரசினுடைய வாக்கு வங்கியால் திமுகவிற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் 22 இடங்களை கைவசம் வைத்திருக்கக்கூடிய திமுக ஒருபோதும் பலவீனமான கட்சி கிடையாது. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எங்களால தான் திமுக ஜெயிச்சது, இது ஒரு மியூச்சுவல் வெற்றி அப்படின்னு சொல்வதெல்லாம் சும்மா கொழுக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால் திமுக ஜெயித்தது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போது கூட ஒன்றும் பெரிய எண்ணம் எல்லாம் வேண்டாம். அந்த இடத்திற்கெல்லாம் போக வேண்டாம். திமுகவும் தனியாகத்தான் நிற்க வேண்டும். நீங்களும் தனியாகத்தான் நிற்க வேண்டும். இப்போது கூட நீங்கள் உங்களுடைய விருதுநகர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்க. உதயநிதியையும் நேற்றைய சவாலின்படி ராஜினாமா செய்ய சொல்லுங்க. 2 பேரும் தேர்தல் களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் வாருங்கள் என்று கேட்கிறேன். உங்களுடைய சொந்த ஓட்டு எவ்வளவு இருக்கிறது? நீங்கள் 2011 முதல் 2014 தேர்தல்களில் அதை நிரூபித்தீர்கள். 2011 திமுகவும் நின்றது, நீங்களும் நின்றீர்கள். அப்போது உங்களுக்கு கிடைத்தது வெறும் 4% ஓட்டு தான். இந்த 4% ஓட்டை வைத்துக்கொண்டு நாக்கைத்தான் வலிக்க வேண்டும். உங்களால் தனியாக ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இந்தியா கூட்டணி என்ற பெயரில் கொஞ்சம் கூட கொள்கை இல்லாத ஒரு அணியை காங்கிரஸ் உருவாக்கியும் இருக்கிறது. பாஜகவை வீழ்த்துவது மட்டுமே ஒரு கூட்டணியின் கொள்கையாக இருக்க முடியாது. மாற்று பொருளாதார கொள்கையோ அல்லது சமூக நீதி திட்டங்களோ காங்கிரசிடம் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் மூலமாக காங்கிரஸ் தனது தனிப்பட்ட பலத்தை 54 இடங்களில் இருந்து 99 இடங்களாக மாற்றிக்கொண்டு எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுக்கொண்டதே தவிர இதனால் மாநில கட்சிகளுக்கு எந்த அதிகாரமும் வரவில்லை. ராகுல் காந்தி தற்போது பேசும் ஓபிசி அரசியலும் சமூக நீதியும் காங்கிரஸ் கட்சி உயிர் பிழைத்ததற்கான சுயநல உத்தியே தவிர அவர்களின் உண்மையான கொள்கை அல்ல. அன்று மண்டல கமிஷன் அறிக்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 10 மணி நேரம் பேசியவர் ராஜீவ் காந்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு யாரென்றே தெரியாத நபர்களுக்கு எம்பி பதவி வழங்குவதையும் தேர்தல் முடிந்தவுடன் பிராந்திய கட்சிகளின் முதுகில் குத்துவதையும் காங்கிரஸ் விளக்கமாக
கொண்டுள்ளது. மகாத்மா காந்தி அன்றே கூறியபடி சுதந்திரத்திற்கு பின் காங்கிரஸ் கிடைக்காமல் விட்டதே இந்த நாடு செய்த மிகப்பெரிய குற்றமாகும். மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக ஒரு வலுவான மாற்று ஆட்சி முறையை உருவாக்க இந்தியா கூட்டணியால முடியல. ஆனா ஊடகங்கள் சொல்வது போல பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத பலமான சக்தி கிடையாது. இந்த நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக தேர்தல் நடப்பதால் தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. முறையான நேர்மையான தேர்தல் நடைமுறை இங்கு இருக்குமேயானால் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை வெற்றி பெற மாட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முறைகேடுகளை பயன்படுத்தி பக்காவாக திட்டமிட்டு தான் பாஜக தேர்தல்களை வெல்கிறது. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதால் அது பாஜகவை நோக்கி நகரும் என்று சொல்வது தவறானது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை கூட பெற்றிராத பாஜகவிற்கு திமுகவை நோக்கி வர வேண்டிய அவசியமே தவிர திமுகவிற்கு பாஜகவை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயமில்லை. தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே மாநில கட்சிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே நினைக்கின்றன. இந்த இரு கட்சிகளையும் விடுத்து மாநில கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மூன்றாவது அணியாக செயல்படுவதே நாட்டிற்கு உண்மையான மாற்றத்தை தரும் என்றெல்லாம் ஐயநாதன் தனது பேட்டியில் திட்டவட்டமாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்கள் அதிர்வலைகளை ஒருபுறம் ஏற்படுத்தியிருந்தாலும் மற்றொரு புறம் திமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கவிஞர் வைரமுத்து, கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் போல மாற்றி வைத்திருந்த ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்திருக்கார். மேலும் தவறு செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் திமுக தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கலைஞர் வைரமுத்து கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக தேர்தல் தோல்வி தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக கவிஞர் வைரமுத்து மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நன்மை செய்து தீமை வாங்கும் இதயம் கேட்பேன் என்று கண்ணதாசன் ஒரு பாடலில் எழுதியிருக்கார். அந்த இதயம் எதை கேட்கிறது? ஒரு இதயத்தை கேட்கிறது. அது இதயத்தை தாங்குகிற இதயம், தீமையை தாங்குகிற இதயம். தீமை செய்து தீமை தாங்குகிற இதயத்தை கவிஞன் கேட்கவில்லை. நன்மை செய்து தீமை வாங்கும் இதயத்தை கவிஞன் கேட்கிறார். நன்மை செய்தார், தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தார், தொண்டு செய்தார், இரவு பகலாக உழைத்தார். கொளத்தூர் தொகுதியை இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா என்று கேட்கும் அளவுக்கு மாற்றி வைத்தார். அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழின சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகமே வருகிறது. அந்த தோல்வி ஒரு தோல்வி அல்ல. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஸ்டாலினுக்கு வருத்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். ஆனாலும் அந்த தொகுதி மக்கள் தமிழர்கள் என்பதனாலும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் குடியிருக்கிற வாக்காளர்கள் என்பதனாலும் தமிழ்நாட்டின் சகல உரிமைகளையும் அனுபவிக்க உரிமை பெற்றவர்கள் என்பதனாலும் அவர்கள் அப்படி வாடிவிடக்கூடாது என்று ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக, சக குடிமகனாக அந்த மக்கள் துன்பப்படக்கூடாது என்றும் நான் விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.